முருகன் நேரில் வர என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? ஒரு முறை திருநெல்வேலியில் வசிக்கும் ஒரு முருக பக்தர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை வேளிமலை முருகனை காண வேண்டும் என்று தீர்மானித்தார். பணமும் இல்லை, உடலில் வலுவும் இல்லை, ஆனால் மனம் மட்டும் கரையற்ற பக்தியால் நிரம்பியது. முருகா என்று ஜெபிக்கவே அவர் வேளிமலைக்கு நடந்தே புறப்பட்டார். மழை பெய்தது, வெயில் எரிந்தது, வயிற்றில் சோறும் இல்லை, ஆனால் அவரின் உள்ளத்தில் ஒரு தீ இருந்தது. வேளிமலையின் முருகனை காண வேண்டும் என்ற பக்தி தீ. அவர் தரையில் விழுந்தார். கண்கள் இருண்டு போனது. திடீரென்று முன்னால் புன்னகையுடன் ஒரு சிறுவன் தோன்றினான். ஏன் பசிக்கிறதா தாத்தா என்று கேட்கிறான். அதற்கு அவர், வேளமலை முருகனை காண வந்தேன், ஆனால் முடியவில்லை என்றார். நீ நடந்ததாலே போதும் தாத்தா, எனக்காக உன் மனசே ஓடியது, அதுவே எனக்கு திருப்தி. நீ என் தரிசனத்துக்கு வரும்போது நான் தரிசனம் தராம எப்படி இருக்க முடியும் என்று கூறி தனது அழகான தரிசனத்தை அள்ளி கொடுத்தார். அதன் பின் அந்த பக்தர் உடல், உள்ளம், மனம் வலுப்பெற்று செல்வம் பெருகி ஆரோக்கியமாக வாழ்ந்தார். பக்தி என்றால் வேடிக்கை இல்லை. நாம் இறைவனுக்கு எவ்வளவு காசு பணம் செலுத்துகிறோம் என்பதில் இல்லை. உண்மையாக எவ்வாறு இறைவனை நோக்கி சென்றால் முருகன் தானே ஓடி வந்து தரிசனம் தருவார்.